إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, இன்றைக்கு புனிதமிக்க நாளான இந்த ஜுமாவுடைய தினத்தில் நம் அனைவரையும் ஒன்று திரட்டியிருக்கும் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்வேளையில் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள் மீதும், சுஹாபிய பெண்மணிகளின் மீதும், தாபீன்களின் மீதும், தபாஇ தாபீன்கள் மீதும், குறிப்பாக இங்கு ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிகழட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஓர் ஆசை, நாம் மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அங்கு மகிழ்ச்சிகரமாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இப்படி ஆசைப்படக்கூடிய நாம் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும், அங்க சந்தோஷமா இருக்கணும் என்று விரும்பக்கூடிய நாம் வெறும் ஆசைப்பட்டதோடையே முடிந்து விட்டது. அதற்காக வேண்டி சேகரிக்கக்கூடிய நன்மைகளில் சேகரிக்க மாட்டுகின்றோம், அமல்களிலே ஆர்வம் காட்ட மாட்டுகின்றோம். ஆனால் நம்முடைய எண்ண ஓட்டம் மட்டும் சொர்க்கத்திலே நுழைந்து விட வேண்டும். ஏதோ அல்லாஹ் நமக்கு எளிய முறையில சொர்க்கத்தை தூக்கி தந்துடுற மாதிரியும், நம்ம ஈஸியா சொர்க்கத்துல நுழைந்து விடலாம். ஒரு காலத்துல இஸ்லாம்னா என்னன்னு விளங்காம இருந்தோம், மார்க்கம்னா என்னன்னு புரியாம இருந்தோம், தர்கா வழிபாடுகள்ல மூழ்கி திளைத்து இருந்தோம். இப்போ மார்க்கம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, இஸ்லாம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, தௌஹீத்னா என்னன்னு எங்களுக்கு விளங்கிடுச்சு, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த முறை எங்களுக்கு புரிந்து விட்டது. எனவே நாங்கள் மரணித்ததற்கு பிறகு டைரக்டா சொர்க்கத்துக்கு தான் நுழைவோம் என்று நம்ம நினைச்சதனுடைய விளைவோ என்னவோ, அமல்கள்ல நன்மைகள் செய்யறதுல ரொம்ப ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். நன்மைக்கு முந்தாதவர்களாக, நன்மையை செய்யாதவர்களாகத்தான் இன்றைக்கு நம்மில் பலர் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் எளிய முறையில சொர்க்கத்தை தூக்கி நம்ம இடத்துல வழங்கிட மாட்டான். சொர்க்கத்திற்கு செல்வது என்பது எளிய காரியமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைக்கின்றான், நரகத்தையும் படைக்கின்றான். சொர்க்கத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அழைத்து, ஜிப்ரீலே, நான் சுவனத்தை படைத்திருக்கின்றேன், சொர்க்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. போய் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்து அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, இறைவா, நீ படைத்திருக்கக்கூடிய இந்த சுவனம் ரொம்ப அற்புதமானதாக இருக்கின்றது, ரொம்ப அழகா இருக்குது. உன்னுடைய அடியார்கள்ல யாராவது ஒருவர் இந்த சுவனத்தை பார்த்துட்டாங்கன்னா இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள்.
அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, ஜிப்ரீலே நரகத்தை படைச்சிருக்கிறேன், நரகத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் நரகத்தை பார்த்துட்டு வராங்க. வந்து அல்லாஹ்கிட்ட சொல்றாங்க, இறைவா, நீ படைத்திருக்கக்கூடிய இந்த நரகம் மிகவும் கொடூரமானதாக இருக்கின்றது. உன்னுடைய அடியார்கள்ல யாராவது ஒருவர் இந்த நரகத்தை பார்த்து விட்டார்களே ஆனால் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்துல எவ்வளவு இன்பங்கள் எவ்வளவு ஆசைகள் அவரை சூழ்ந்திருந்தாலும் அதன் பக்கமெல்லாம் செல்லாமல் நன்மைகள் செய்து சொர்க்கத்திற்கு போவாரே ஒழிய ஒருபோதும் இந்த நரகத்திற்கு வருவதற்கு அவர் ஆசைப்பட மாட்டார், விரும்ப மாட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீலே, இந்த சொர்க்கத்திற்கு நான் ஒரு வேலியை போட்டிருக்கின்றேன், நரகத்திற்கு ஒரு வேலியை போட்டிருக்கின்றேன். உஜிபத்தில் ஜன்னா பில் மகாரிய, சொர்க்கத்திற்கு நான் போட்டிருக்கக்கூடிய வேலி என்ன தெரியுமா? சிரமங்களால் கட்டப்பட்டுள்ள வேலி. இந்த உலகத்துல ஒருவர் வாழும் பொழுது மனம் போன போக்குல வாழாம அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சொல்கின்றார்களோ அப்படி தன்னுடைய வாழ்க்கை யார் அமைத்துக் கொள்கின்றாரோ, இந்த உலக வாழ்வை ஒரு சிரமத்தோடு யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த சொர்க்கம் கிடைக்கும். அதே வேளையில நரகத்திற்கு ஒரு வேலியை நான் போட்டிருக்கின்றேன். உஜிபத்தின்னார் பி ஷஹவாத், மனோ இச்சைகளால் கட்டப்பட்டுள்ள வேலி. இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது எதெல்லாம் ஆசைப்படுறாரோ எதெல்லாம் விரும்புறாரோ அது ஹலாலா அது ஹராமா என்று பிரித்து பார்க்காம அல்லாஹ் இதை தடுத்திருக்கின்றானா அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கின்றானா என்று விளங்காம மனது சொல்லிவிட்டது என்றால் அதை கண்டிப்பாக நான் செய்து விடுவேன் என்ற மனம் போன போக்குல யார் செய்கின்றாரோ அவருக்கு தான் இந்த நரகம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்கின்றான். சொர்க்கத்திற்கு நுழைவது என்பது எளிதான காரியம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நன்மைக்கு ஆர்வம் காட்டினோம் என்றால், நன்மை செய்வதற்கு நாம முந்தினோம் என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு நுழைவது மாதிரி எளிய வேலை எதுவும் கிடையாது. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நன்மையை நீங்கள் கண்டீர்கள் என்றால் அந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும் என்று ஓடோடி செல்லுங்கள், முந்துங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்றான். நன்மன் உங்களுக்கு தெரியுதா? இந்த விஷயத்தை இந்த காரியத்தை செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு நன்மையை வழங்குவான் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அந்த நன்மையை செய்வதில் அலட்சியம் காட்டிடாதீங்க, அதை ஓடோடி போய் ஆளா நீங்க செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த வசனத்துல குறிப்பிடும் பொழுது நீங்க பெரிய நன்மைக்கு மட்டும் முந்துங்க என்று ரப்புல் ஆலமீன் சொல்லல. நன்மை என்று நீங்க எதை பார்த்தாலும் சரி, சாலையில நடந்து போறீங்க, மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கல்லோ முள்ளோ ஒன்று சாலையில கிடக்குது, அதை அப்புறப்படுத்திட்டு போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாலையில நடந்து போறீங்க, உங்களுக்கு எதிர்த்தாப்புல உங்களுடைய சகோதரர் வராரு, அவரை பார்த்து புன்முறுவலாக சிரிச்சிட்டு போறீங்க, அதுவும் நன்மை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன நன்மையை கூட உற்றாதீங்க என்று சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சின்ன நன்மையை கூட நீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க என்று போதிக்கக்கூடிய மார்க்கம். நன்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நன்மையை நாம் செய்வதற்கு போட்டி போடுங்க, முந்துங்க என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைக்கு முந்துங்கள் என்கின்ற இந்த வசனத்தை நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையோடு சற்று ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும். நன்மைக்கு நம்ம முந்துறோமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி நன்மைகள் அதிகம் இருக்குதா தீமைகள் அதிகம் இருக்குதா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தீமைகள் தான் அதிகம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் நன்மைகள் நாம செய்வதன் மூலம், ஒரு நன்மையை நாம செய்வதன் மூலம் பல நன்மைகளை நமக்கு வழங்குவான். நன்மைகளை செய்வதற்குத்தான் ரப்புல் ஆலமீன் பல வழிகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். ஆனா நாம் தான் நன்மையை நோக்கி போக மாட்டேங்கின்றோம், நன்மையினுடைய பாதையை நோக்கி செல்ல மாட்டேங்கின்றோம். நம்ம நன்மைக்கு முந்துறோமா? சற்று யோசிச்சு பாருங்க. முந்த மாட்டோம், ஆர்வமும் பட மாட்டோம். உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், எல்லா பள்ளிவாசல்லையும் இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் பெரும்பாலும். உதாரணத்துக்கு லொகர் பாங்கு 12 மணிக்கு சொல்லப்படுதுன்னு வச்சுங்க, மதியானம் லொகர் பாங்கு 12 மணிக்கு சொல்லப்படுதுன்னு வச்சுங்களேன். 11:55 வாக்குல பள்ளியில ஒரு 4 பேர் இருப்பாங்க. 11:55 வாக்குல பள்ளியில ஒரு 4 பேர் இருப்பாங்க. 12வது பார்த்துட்டு இருப்பாங்க. 11:59 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம பாய் பக்கத்துல உள்ள பாய்கிட்ட சொல்லுவாரு, பாய் டைம் ஆயிடுச்சு, பாங்கு சொல்லுங்க பாய். இவர் எந்திரிச்சு போய் மைக்க பிடிச்சி பாங்கு சொல்ல நினைக்க மாட்டாரு. அவரு மத்தவர்கிட்ட சொல்லுவாரு, ஜி பாய் போங்க பாய் பாங்கு சொல்லுங்க, இந்தாங்க பாய் இக்காமத்து சொல்லுங்க.
இது சாதாரண நன்மையா? பாங்கு சொல்றது என்பதும் இக்காமத்து சொல்றது என்கிறதும் சாதாரண நன்மையா? நாளைக்கு மஹ்ஷர்ல நிறுத்தி வைக்கப்படும் பொழுது நீங்க சிறப்பித்தவர்களாக, சிறந்தவர்களாக, தனித்தவர்களாக காட்டப்படக்கூடிய ஒரு அமல்ல ஒன்று தான் இந்த பாங்கு சொல்றது. யாரு அல்லாஹ்வுடைய இல்லத்திலிருந்து அதான் சொன்னார்களோ, மக்களை அழைத்தார்களோ, பள்ளிவாசலுக்கு தொழுகையின் பக்கம் யாரெல்லாம் அழைத்தார்களோ, அவர்கள் நாளை மறுமை நாளிலே கழுத்து நீண்டவர்களாக, அழகானவர்களாக மக்களுக்கு மத்தியில மஹ்ஷர்ல நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அவர்களை பார்த்து அனைவரும் கண்டுபிடித்து விடுவார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருந்து அதான் சொன்னவர்கள், பாங்கு சொன்னவர்கள் என்று. அந்த நன்மைய இன்னைக்கு சர்வ சாதாரணமா நீங்க வாங்க சொல்லுங்க பாய், நீங்க இகாமத்து சொல்லுங்க பாய் என்று மற்றவரை சொல்றதின் மூலம் அந்த நன்மை இழந்துடுறோமா? அந்த நன்மையை விட்டுடுறோமா? ஒரு காசு ஒரு 10 லட்சம் வருதுன்னு வச்சுங்க, நமக்கு எனக்கு வேணாம் பாய், அவர்கிட்ட கொடுத்துருங்க, மனசு வருமா? வாய் வந்துருமா? உலகத்துல ஒரு ஆதாயம் கிடைக்கிறது என்றால் அந்த ஆதாயத்தை பெறுவதற்காக பாடுபடக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய நாம் தான் ஒரு பாங்கு சொல்வதற்கு முயற்சி செய்ய மாட்டேங்கின்றோம். கேட்டா மைக்க பிடிக்க கை உதறுது, கால் உதறுது, எனக்கு சொல்ல வராது. ட்ரைனிங் தான் எடுக்கணும், எடுத்தோடனே வராதுதான். நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட மாட்டேங்கின்றோம். நன்மை செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் ஏராளமான கூலிகளை நமக்கு வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் அளவுக்கு நெருங்கி வந்தால் தகர்ரத்தும் மின்ஹு விராஅன், என் அடியானின் பக்கம் நான் ஒரு முழம் அளவுக்கு நெருங்கி வருகின்றேன். என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு முழம் அளவுக்கு நெருங்கி வந்தால் தகர்ரத்தும் மின்ஹு பான், நான் அவன் பக்கம் இருமுழம் அளவுக்கு நெருங்கி வருகின்றேன். ஃபைதா அத்தானி யம்ஷி, என்னுடைய அடியான் என்னிடத்துல நடந்தவனாக வந்தால் ஃபஅதைது ஹர்வலா, அவனிடத்துல நான் ஓடோடி வருகின்றேன். ஓடோடி அல்லாஹ் வரானா நம்மகிட்ட குடுகுடுன்னு ஓடி வரான்னு அர்த்தமா? கிடையாது. நம்ம ஒரு ஜான் அளவுக்கு நன்மை செஞ்சா ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? கருணையாளனை பாருங்க, அளவற்ற அருளாளனை பாருங்க. நம்ம ஒரு ஜான் அளவுக்கு நன்மை செஞ்சா ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய கூலி ஒரு முழம் அளவுக்கு நன்மை செஞ்சா எவ்வளவு கூலி வழங்குவானோ அதை ஒரு ஜானிலேயே வழங்குகின்றான். ஒரு முழம் அளவுக்கு நன்மை செஞ்சா இருமுழம் அளவுக்குள்ள கூலியை ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றான். அப்ப அல்லாஹ் நமக்கு நன்மையை கொட்டி வழங்குறான், அள்ளி கொடுக்கிறான். அதை வாங்குவதற்குத்தான், அதை பெறுவதற்குத்தான் அடியார்களாகிய நாம முயற்சி செய்ய மாட்டேங்கின்றோம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர் யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் முன் பாவங்களையும் மன்னித்துட்டான், பின் பாவங்களையும் மன்னிச்சுட்டான். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சொர்க்கவாசி என்று முத்திரையிட்டு விட்டான். அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல், அவங்க வாழ்க்கையில செய்த அமல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இல்லத்தில் தங்க வேண்டிய நாள். அன்றைய தினத்தில் என்னிடத்தில் வந்தார்கள், என்னிடத்தில் அனுமதி கேட்டாங்க. ஆயிஷாவே, இன்று இரவு நான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகின்றேன், தொழணும்னு நினைக்கிறேன், தொழுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். மனைவியுடைய உணர்வையும் புரிந்து மனைவிட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்மள பலர் அதெல்லாம் கிடையாது, சொன்னா ஸ்ட்ரிக்ட் தான், இதை செய் அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா ரசூல்லா அனுமதி கேட்கிறாங்க, நான் தொழுறதுக்கு அனுமதி தரீங்களா அப்படின்ட்டு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஆயிஷாமா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, தாராளமா தொழுவுங்க. இப்ப மனசுக்குள்ள ஆயிஷாமா நினைச்சுக்கிறாங்களா, எப்படி இரவு முழுவதும் தொழ முடியும், இரவு முழுவதும் எப்படி நின்று வணங்க முடியும்? சரி, உண்மையிலேயே ரசூலா நின்று வணங்குறாங்களா என்று நம்ம செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆயிஷாமா தூங்காம முழிச்சுட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, உது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வைங்க, முசல்லாவை விரிங்க அப்படிங்கிறாங்க. தண்ணியில உது செஞ்சுட்டு ரசூலா முசல்லால நிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரத்துல் பக்கரா ஓத ஆரம்பிக்கிறாங்க.
இருக்கக்கூடிய குர்ஆன்லயே மிகப்பெரிய அத்தியாயம் பக்கரா. பக்கராவை முழுவதும் ஓதுறாங்க, நின்றுகிட்டு ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கரா அத்தியாயம் முடிகின்றது. அடுத்து ஆல இம்ரான ஓதுறாங்க, ஆல இம்ரானும் முடிகின்றது. அடுத்து அந்நிசா ஓதுறாங்க. நிசா ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்னால அழுகைய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் சிந்துகின்றார்கள். ஹத்தா பல்ல ஹிஜ்ரஹு, ரசூலுல்லாஹ்வுடைய 2 கண்ணமும் நினையக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் சிந்தி அழுகின்றார்கள். சும்மா பக்கா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். ஹத்தா பல்ல லிஹியதஹு, ரசூலுல்லாஹ்வுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள். சும்மா பக்கா தொடர்ந்து ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே இருந்தார்கள். ஹத்தா பல்லல் ஹைஜிர், ஹத்தா பல்லல் அர்த், பூமியில ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில சொட்டுக்கள் வடிந்து பூமியில விழுந்தது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே இருந்தாங்க. கடைசியில ஃபஜ்ருடைய நேரம் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை நிறைவு செய்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நின்று வணங்குனாங்க தெரியுமா? கான யகூமு மினல் லைல், அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் நின்று வணங்கினார்கள். ஹத்தா தஃபத்தர கதமாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய 2 பாதங்களிலேயும் வெடிப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். நமக்கே ஒரு கேள்வி வருதுல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அல்லாஹ் முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னித்து விட்டான் அல்லவா, எதற்கு கால் கடுக்க நின்று வணங்கணுங்கிற கேள்வி நமக்கே வருதுல. இதே கேள்வி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தான் உங்களுக்கு முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னித்து விட்டான் அல்லவா, நீங்கள் சொர்க்கவாசி அல்லவா, ஏன் கால் கடுக்க கால் வீங்க இப்படி இரவு நேரத்தில் நின்று வணங்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷுக்கூரா, நான் என்னுடைய ரப்புக்கு, என்னுடைய இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாதா என்று கேட்டார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! நமக்கெல்லாம் முன்மாதிரி நம்முடைய தலைவர், நாளைக்கு சொர்க்கத்தினுடைய தலைவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய அடியான் என்னை நேசிக்க, என்னுடைய ரப்பு என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? நம்முடைய வணக்க வழிபாடுகள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றது? ஐவேளை தொழுகையில இன்றைக்கு நாம் ஆர்வம் காட்டுகின்றோமா? ஜும்ஆவை எடுத்துங்க, ஜும்ஆல ரசூலுல்லாஹ் நன்மைய சாதாரண நன்மையா சொன்னார்களா? இமாம் மிம்பர் மேடையில ஏறுறதுக்கு முன்னாடி யார் பள்ளியில முதல் ஆளாக நுழைகின்றாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, 2வது ஒருவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, 3வது ஒருவருக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, 4வது ஒருவருக்கு கோழி, 5வது ஒருவருக்கு முட்டை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நன்மை பெறணும்னு ஆசைப்படுறோமா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இமாம் மிம்பர் மேடையில ஏறுறதுக்கு முன்னாடி ஆச்சும் நம்முடைய 2 காலையும் பள்ளி வாசலுக்குள்ள வைத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமா? ஏன் அந்த அலட்சியம்? ஏன் இவ்வளவு பெரிய அலட்சியம் இந்த நன்மை விஷயத்துல நம்ம காட்டுறோம்? இதே அறிவிப்பு செஞ்சு பாருங்களேன். உலக ஆதாயம் என்றால் அதுல நிச்சயமாக இந்த அலட்சியம் நமக்கு இருக்காது. இதே அறிவிப்பு பண்ணி பாருங்களேன். அடுத்த வாரம் ஜும்ஆவுல யார் முதல் ஆளாக பள்ளிக்கு வராங்களோ அவங்களுக்கு தலா 1 லட்சம் வழங்கப்படும். முதல் ஆளா வந்தா 1 லட்சம். முதல் ஆளா வராங்கன்னு வச்சீங்களேன், அவங்க ஒட்டகத்தை வாங்கிட்டு போயிடலாம். 2ஆவதா வராங்கன்னு வச்சீங்களேன், அவங்க மாட்டை இழுத்துட்டு போயிடலாம். 3ஆவதா வராங்கன்னு வச்சீங்களேன், அவங்களுக்கு ஆடு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டு பாருங்களேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கே ஒரு பாய் வேக வேகமா பள்ளியை நோக்கி வந்துட்டு இருப்பார். எங்க பாய் போறீங்க அப்படின்னா, விஷயம் தெரியாதா, நம்ம தௌஹீத் பள்ளிக்கு தாங்க போறேன். என்னாச்சு, ஏன் இவ்வளவு சீக்கிரம் போறீங்க? ஆளா போனா ஒட்டகம் கொடுக்குறாங்களாம். ஒட்டகத்தை இழுத்துட்டு வர மாதிரி ஒட்டகம் எனக்கு தான் அப்படின்னு பாரு. 8 மணிக்கு பள்ளிக்குள்ள வந்து பார்த்தா பள்ளி நிரம்பி போய் ரோடே நிரம்பி போய் நிற்கும். சண்டை வர ஓடிட்டு இருக்கோம். பாய் ஆளா நான் வந்துட்டு ஒழுங்கா ஒட்டகத்தை நமக்கு கொடுத்துருங்க, 2வது என் பேர் தான் மாட்டை நமக்கு கொடுத்துருங்க என்று சண்டை ஓடிட்டு இருக்கும். இந்த உலக ஆதாயம் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் ரேஷன் கடையிலன்னா அன்னைக்கு கூட்டம் தாங்காது. போய் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க நம்ம ஆளுங்க. உலகத்திற்காக வேண்டி ஆர்வப்படக்கூடிய நாம் மறுமையில் அல்லாஹ் இவ்வளவு நன்மையை கொடுக்கிறானே. ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாள் வரும்பொழுதும் என்னால
குர்பானி கொடுக்க முடியல, ஒரு ஆடு குர்பானி கொடுக்க முடியல, மாட்டுக்கு பங்குல கூட என்னால சேர முடியலன்னு வருத்தப்படக்கூடிய நம்மில் எத்தனையோ பேர் வார வாரம் அல்லாஹ் இந்த அளவுக்கு நன்மையை, ஒட்டா குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான், மாடு குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான், ஆடு குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான். ஆனா அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் கிடையாது. பெரும்பான்மையானவர்கள், எல்லாரையும் சொல்லல, சிலர்கள் அதை வாங்க வேண்டும், அந்த நன்மை பெற வேண்டும் என்று ஓடோடி பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் எடுத்தீங்க, பள்ளிக்குள்ள நுழையணும், ஆளா இருக்கணும், அட்லீஸ்ட் இமாம் மிம்பர் மேடையில ஏறதுக்கு முன்னாடியே பள்ளிக்குள்ள நுழைஞ்சிடணும் என்று ஆசைப்படுறோமா? இமாம் மிம்பர் மேடையில ஏறிட்டார் என்றால் அவருக்கு ஜுமாவுடைய சிறப்பு கிடைக்காது, ஜுமாக்குன்னு ஒரு மகத்துவமான ஒரு நன்மை இருக்கும், அது கிடைக்காது. 2 ரக்காத்து தொழுதாரு, அந்த நன்மை வேணா கிடைக்கும். அப்ப நம்முடைய நிலை இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது சற்று நாம யோசிக்கணும். ஜுமாவுல இருந்து 5 தொழுகையிலிருந்து இன்னைக்கு ஜுமால இவ்வளவு கூட்டம் கூடுற நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாறும். இன்னைக்கு அசர் தொழுகையில இமாம் நிப்பாரு, பின்னாடி 4 பேர். மகரிபு தொழுகையில இமாம் நிப்பாரு, பின்னாடி ஒரு சஃப்பு, 2வது சஃப்புக்கு முக்கம் வராது. ஏன் இந்த நிலைமை? எதனால இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. இன்ன பத்துஷ ரப்பிகல ஷதீத், உம்முடைய இறைவனின் பிடி மிக கடுமையானது என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். அல்லாஹ் நாளைக்கு நம்மளை தண்டிச்சான் என்றால் அதை நம்மளால தாங்கவே முடியாது. நாம நன்மை செய்தால் மாத்திரம்தான் நாளை மறுமை நாளிலே வெற்றியாளர்களாக ஆக முடியும். நம்முடைய நன்மை தான் நாளை மறுமை நாள்ல நம்மளை சொர்க்கவாசி ஆக்கும். அல்லாஹ் மீதான் தராசுல போட்டு பார்ப்பான். யாருடைய நன்மையின் தட்டு கனத்து விட்டதோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். அந்த நன்மையினுடைய தட்டு வெற்றி பெறக்கூடியதாக, கனக்கக்கூடியதாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல நன்மை செய்வதில் அலட்சியம் காட்டாம நன்மை செய்வதற்கு ஓடோடி செல்லக்கூடியவர்களாக, முந்தக்கூடியவர்களாக நம்முடைய முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை செய்வதில் எப்படி ஆர்வம் காட்டினார்களோ அதே போன்று ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக நாமும் இருந்து நாளை மறுமை நாளில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானா என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிவர்த்தி செய்கின்றேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, சென்ற வாரமே அறிவிப்பு செய்திருப்பார்கள். இந்த வாரத்தினுடைய ஜுமா வாலி வசூல் நாகப்பட்டினம் மாவட்டம் 2 கிளைகளுக்காக வேண்டி கொடுக்கப்பட இருக்கின்றது. ஒன்று புராகிராமம் கிளை என்கின்ற ஒரு பகுதிக்கு இடம் வாங்குவதற்காக வேண்டியும், 2வது நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை கட்டுமான பணிக்காக வேண்டியும் கொடுக்கப்பட இருக்கின்றது. வழமையா நம்ம எப்பொழுதும் ஒரு பள்ளிக்கு தான் வசூல் செய்வோம், அதுதான் வழமையா உள்ளது. ஏன் இப்ப 2 பள்ளி அப்படின்னா, இந்த நாகை மாவட்டத்தில் இந்த 2மே ரொம்ப இக்கட்டான நெருக்கிய சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறோம். 2மே அர்ஜென்டாக நம்ம காசு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம். அதனாலதான் வரக்கூடிய வசூல்ல பாதியா 2 ஊருக்கும் பிரிச்சு நம்ம கொடுக்கணும்னு நாகை மாவட்டம் முடிவு செஞ்சு அந்த 2 கிளை சம்பந்தமாகவும் உங்களுக்கு நம்ம அறிவிப்பு செஞ்சிருக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க அள்ளி கொடுங்க. அதுல இந்த நாகை மாவட்டம் புராகிராமம் கிளை என்கிறது, அங்க தௌஹீது சொல்லக்கூடிய பள்ளி என்பது கிடையாது. ஒரு செட்டு இருக்குது, அந்த செட்டுல தொழுகை நடந்துகிட்டு இருக்குது அல்லாஹ்வுடைய கிருபையினால. ஆனா அது பத்தல. ஜுமாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் அதிகமாக ஆகி பாதி பெண்கள் வரவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன செட்டு தான். அல்லாஹ்வுடைய கிருபையை பாருங்க, பக்கத்திலேயே ஒரு இடம் கிடைக்கின்றது, பெரிய இடம், பொருளாதாரம். அவரு ஒரு தௌஹீத் சிந்தனையுடைய ஆளு, ரொம்ப குறைவா காசு கேட்கிறாரு. ஆனா அவருக்கு அர்ஜென்டா தேவைப்படுது, பெரிய இடமாவும் இருக்குது, குறுகிய ரொம்ப சொற்பமான ஒரு அமௌண்டாவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளதான், 5 லட்சம் அந்த அளவு தான் அதனுடைய மதிப்பே.
அப்ப அவங்கள்ட்ட எப்படியோ திரட்டி ஒரு 3.5 லட்சம் திரட்டிட்டாங்க. 1.5 லட்சம் அவங்களுக்கு கொடுத்தா அடுத்த மாசத்துக்குள்ள அவங்க கட்டி முடிக்கணும். அடுத்த மாசத்துக்குள்ள அதை ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு 1.5 லட்சத்தை திரட்டணும். அவங்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம இங்க வந்திருக்கிறோம். உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க தாராளமா இந்த புராகாரம கிளைக்காக எண்ணி கொடுங்க. அதே போன்று இந்த மஞ்சள் கொள்ளை கிளை, நாகை மாவட்டம் மஞ்சள் கொள்ளை கிளை பள்ளி கட்டி சில கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதுல அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெயர் தாங்கி முஸ்லிம்கள் தான் அதிகம். இந்த மஞ்சள் கொள்ளையை சுத்தி இப்ப நம்ம இருக்கிற பள்ளியை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா பெயர் தாங்கி முஸ்லிம்கள் தான். அவங்களுக்கு தொழுகைனா என்னன்னு தெரியாது, நோன்புனா என்னன்னு தெரியாது, வணக்க வழிபாடுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. நம்ம அங்க ஒரு பள்ளி உருவாகி கீழ்த்தளம் ரெடி ஆயிடுச்சு. கீழ்த்தளத்தை முடிச்சிட்டு அங்க அப்படியே தாவா பண்ணி ஆரம்பிக்க இளைஞர்கள் அந்த பள்ளிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு தனிநபர் தாவா நம்ம போறோம். அப்படி தனிநபர் தாவா போகும்பொழுது அந்த வீட்டில் உள்ள பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய மகன் போதை பழக்கத்துக்கு சேரக்கூடாத சேர்க்கையில சேர்ந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான். மஞ்சள் கொள்ளையை பொறுத்த வரைக்கும் அந்த போதை பழக்கம், அந்த கஞ்சா அப்படிங்கிற முறையில போதை அதிகமா உள்ள நுழையுது அந்த இடத்துல. என் பிள்ளையும் அதுல அடிக்ட் ஆயிட்டான். ஆனா இங்க பள்ளி ஒண்ணு கட்டுமானம் கட்டி நீங்க செஞ்ச அந்த தாவா பணியில என் புள்ள திருந்தி இருக்கிறான். என் புள்ள மாறி அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ப அவன் தொழுகைக்கு வந்துகிட்டு இருக்கிறான், இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறான் என்று நம்ம இடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதை நம்ம இன்னும் அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னும் அந்த தாவா பண்ணி நம்ம அங்க வீரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இப்ப அங்க கூட்டம் அதிகமாயிட்டு இருக்குது. அங்கேயும் கட்டுமான பணி தேவைகள் இருக்கிறனால அதுவும் சீக்கிரமா கட்டி முடிக்கும். இப்ப கடல்ல இருக்குது, அதையும் நம்ம சீக்கிரமா அந்த கடனை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு 2 இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறனால நம்ம இந்த தென் சென்னை மாவட்ட வசூலுக்காக வேண்டி இங்க வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க தாராளமா அள்ளி கொடுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் வாரம் ஒரு மாதம் இந்த தர்மத்தினுடைய நன்மையை பத்தி நமக்கு பயானாக சொல்லப்பட்டிருக்கும். எப்ப பள்ளிவாசல் வசூல்லாம் வருதோ அப்ப இந்த தர்மத்தினுடைய நன்மையை பற்றி சொல்லப்படும். தர்மத்தினுடைய நன்மை யாரு நம்முடைய அந்த சம்பாத்தியத்திலிருந்து தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து அல்லாஹ்விடத்துல யார் தர்மம் கொடுக்கிறோமோ நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் மழை அளவுக்கு மாத்தி தருவானா. அப்ப அந்த அடியார் கேட்பாராம், இறைவா இந்த அளவுக்கு நான் நன்மையை செய்யலையே, எனக்கு இவ்வளவு நன்மையை தெரியே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, அந்த ஒரு பள்ளிக்காக வேண்டி என்னுடைய இறை இல்லத்திற்காக வேண்டி நீ கொடுத்தீங்கல அந்த காசு, அந்த பொருளாதாரம் தான் உங்களை நான் குதிரை கொட்டிய வளர்க்கதை போன்று வளர்த்து மிஸ்லு ஜபல் மலை அளவுக்கு நான் வளர்த்து வச்சிருக்கிறேன், இந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு தான் என்று அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை தூக்கி வழங்குவான். அதனுடைய அருமை நமக்கு இப்ப தெரியாது. நம்ம கொடுக்கக்கூடிய காசு நம்ம பையிலிருந்து ஒரு 500 ரூபாய் வெளியாயிடுச்சுன்னு இப்ப தோணும், நம்ம பையிலிருந்து ஒரு 5000 ரூபாய் வெளியாயிடுச்சு அப்படின்னு இப்ப நமக்கு தோணும். ஆனா இதனுடைய நன்மை நாம நினைத்து பார்த்துடாத அளவிற்கு நாளை மறுமை நாள்ல நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களே உங்களை அதிகமாக நான் நரகத்துல பார்த்தேன், அந்த நரகத்திலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சொத்தக்கன நீங்க அதிகமாக தான தர்மங்களை ஈடுபடுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு தர்மம் செய்ய காசு இல்லைன்னா உங்களுடைய ஆபரணத்தை நகைகளை கழட்டி கொடுத்தா வச்சு நீங்க தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்க என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஆண்களாகிய பெண்களாகிய உங்களுக்கு மத்தியில நாங்கள் பொருளாதாரத்தை தேடி அல்லாஹ்வுடைய இல்லத்திற்காக பொருளாதாரத்தை தேடி இங்க வந்திருக்கிறோம். உங்களால முடிந்த அந்த தொகையை நீங்க தாராளமா அள்ளி கொடுங்க. எடுத்துட்டு வராதவங்க அசர் வரைக்கும் நாங்க இங்க இருப்போம், நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இங்க நிர்வாகிட்ட கொடுத்தா கூட அவங்க எங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால அதிகமான பொருளாதாரத்தை நீங்க வாரி வழங்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிவர்த்தி செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.